அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக அத்தனை தடைகளையும் உடைப்போம், சமத்துவத்தை நிலைநாட்டுவோம். அறநிலைத்துறை சார்பில் அர்ச்சகர் உள்ளிட்ட பயிற்சி முடித்த மாணவர்கள் சான்றிதழ் பெற்றதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. கன்னியாகுமரியில் வானுயர்ந்து நிற்கும் திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டு 25 ஆண்டுகள் நிறைவு. வரும் டிசம்பர் 31 மற்றும் ஜனவரி 1ஆம் தேதி தமிழக அரசின் சார்பில் வெள்ளி விழா கொண்டாட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. 2000 ஆண்டின் தொடக்கத்தில் 133 அடியில் வானுயிர் புகழுக்கு சாட்சியமா சிலை அமைச்சார். அந்த சிலை அமைக்கப்பட்டு 1/4 நூற்றாண்டு ஆகுது. வெள்ளி விழா காண்கிறது வள்ளுவர் சிலர். அதை கொண்டாடுகிற விதமாக 31/12/2024 மற்றும் 1/1/2025 ஆகிய நாட்களில் வெள்ளி விழா நிகழ்ச்சிகள் நடத்த தமிழ்நாடு அரசு முடிவு செய்தது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற வாய்ப்பு இல்லை. சென்னையில் விட்டுவிட்டு கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தகவல். பொதுவாக மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிடங்களில் கன முதல் மிக கனமழையும், டெல்டா மாவட்டங்கள் புதுவை, கடலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை மற்றும் நாகை ஆகிய 4 மாவட்டங்களிலும் காலை 7 மணி வரை ஆரஞ்ச் அலர்ட். இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் 2வது நாளாக இரவில் வெளுத்து வாங்கிய கனமழை. கிண்டி, திருவான்மியூர், பெருங்குடி, துறைப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் மக்கள் மகிழ்ச்சி. பருவமழையொட்டி சென்னை சோழிங்கநல்லூர், ஒக்கியம், துறைப்பாக்கம் பகுதிகளில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு. நீர்வழி பாதைகளை அகலப்படுத்தும் பணிகள் 4 நாட்களில் பணிகள் நிறைவடையும் எனவும் உறுதி. சென்னையில் உள்ள தனியார் பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கு. முன்னாள் மாணவிகள் அளித்த புகாரின் பேரில் ஆசிரியர் ராஜகோபாலனுக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. தமிழக கல்லூரி பாடப்புத்தகங்களில் ஆங்கிலேயர் குறித்த புராணங்களும் பாராட்டுகளும் மட்டுமே நிரம்பியுள்ளன. கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், சுதந்திர போராட்ட தியாகிகள் பற்றிய பாடங்கள் இடம்பெறவில்லை என ஆளுநர் ஆர்.என். ரவி குற்றச்சாட்டு. பாலியல் துன்புறுத்தல்களை தடுக்கும் வகையில் அனைத்து பள்ளிகளிலும் மாணவர்கள் பாதுகாப்பு ஆலோசனை குழு அமைக்கப்படும். பள்ளிக் கல்வித்துறை செயலாளர் மதுமதி அறிவிப்பு. தஞ்சை சூரியனார் கோவில் மடத்தின் ஆதீனம் திருமணம் செய்து கொண்டதை கண்டித்து பக்தர்கள் தொடர் போராட்டம். போராட்டத்தின் எதிரொலியாக அனைத்து பொறுப்புகளையும் அரசிடம் ஒப்படைத்துவிட்டு கோவிலை விட்டு வெளியேறிய மகாலிங்க தேசிக பண்டார சுவாமிகள். திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி 2000 பக்தர்களுக்கு மட்டுமே மலையேற அனுமதி அளிக்கப்படும் என அமைச்சர்கள் சேகர் பாபு, ஏவாவேலு தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு. பரணி தீபத்திற்கு 7500 பக்தர்களும், மகா தீப தரிசனத்திற்கு 11500 பக்தர்களும் அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் அறிவிப்பு. அரசு ஊழியர்களை ஒடுக்கிய கபட வேடதாரி இன்றைக்கு அரசு ஊழியர் நலன் பற்றி பேசலாமா?
எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு காட்டமான பதில். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அரசு மருத்துவமனையில் மின்சாரம் இல்லாததால் செல்போன் டார்ச் ஒளியில் 1.5 வயது குழந்தைக்கு சிகிச்சை அளித்த வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் பணத்தை இழந்த சென்னை புரசைவாக்கத்தை சேர்ந்த ஐடி ஊழியர் தற்கொலை. 60 லட்சம் வரை பணத்தை இழந்த கீழ்ப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. தஞ்சை மாவட்டம் ஐயம்பட்டி அரசு பள்ளியில் மாணவர்கள் வாயில் பிளாஸ்டர் ஒட்டப்பட்ட விவகாரம். பிளாஸ்டரை தலைமை ஆசிரியர் ஒட்டவில்லை என்றும் சக மாணவர்களை ஒட்டியதாகவும் மாணவி விளக்கமளிக்கும் வீடியோ வெளியீடு. உங்கள் வாயில் டீச்சர் ஒட்ட சொன்னாங்களா பிளாஸ்டரு? அப்புறம் யார் ஒட்டினது? மிஸ்ஸு நான் ஒன் பாத்ரூம் எங்க போயிட்டாங்களா, இந்த ராகவன் கல்ல மிஸ்ஸுக்கு தெரியாம டேப் எடுத்துட்டு வந்து இங்க வாயில ஒட்ட வந்துட்டான். ரைட்டு. யார் ஃபோட்டோ எடுத்தது? அதை மூணாவது மிஸ் எடுத்தாங்க. பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் இறுதிக்கட்ட சோதனை ஓட்டம் இன்று தொடக்கம். 2 நாட்களுக்கு தண்டவாளம் அருகே பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என ரயில்வே நிர்வாகம் எச்சரிக்கை. கேரள மாநிலம் வயநாடு மக்களவை தொகுதிக்கு இன்று இடைத்தேர்தல். வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் மும்முரம். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இன்று 43 தொகுதிகளுக்கான முதல்கட்ட தேர்தல். வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்குகிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிசிஎஸ், ஆர்ஓ மற்றும் ஏஆர்ஓ தேர்வுகளை ஒரு நாள் மற்றும் ஒரு ஷிப்டில் நடத்த வலியுறுத்தல். பிரயாக்ராஜில் உள்ள அரசு பணியாளர் தேர்வாணைய அலுவலகத்தை முற்றுகையிட்டு மெழுகுவர்த்தி ஏந்தி மாணவர்கள் போராட்டம். பழங்குடியின மக்களுடன் இணைந்து பாரம்பரிய நடனமாடிய கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா. சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் வீடியோ. தேர்தல் அதிகாரிகள் தனது பையில் சோதனையிட்டதற்காக வருத்தப்படவில்லை என உத்தவ் தாக்கரே விளக்கம். பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பாஜக மூத்த தலைவர்களின் பைகளில் தேர்தல் ஆணையம் ஆய்வு செய்யுமா எனவும் கேள்வி. ஜெய்ப்பூரில் ரயில் தண்டவாளத்தில் காரை ஓட்டி ரீல்ஸ் எடுத்த நபர் கைது. எதிரே வந்த ரயிலை ஓட்டுநர் உடனடியாக நிறுத்தியதால் பெரும் விபத்து தவிர்ப்பு. சவுதி அரேபியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இளவரசருமான பைசல் பின் ஃபர்ஹான் அல் சவுத் அதிகாரப்பூர்வ பயணமாக இந்தியா வருகை.
இந்தியா சவுதி அரேபியா வியூக கூட்டாண்மை கவுன்சிலின் 2வது கூட்டத்தில் பங்கேற்க இருப்பதாக தகவல். சீனாவில் காரை ஏற்றி 35 பேரை கொன்ற முதியவர். மனைவியுடன் ஏற்பட்ட சொத்து தகராறில் வெறிச்செயல். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையே இன்று 3வது T20 கிரிக்கெட் போட்டி. 2 அணிகளும் தலா ஒரு வெற்றி பெற்று சமனில் உள்ள நிலையில் தொடரை கைப்பற்றப் போவது யார் என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. இலங்கை நியூசிலாந்து இடையிலான முதல் ஒருநாள் போட்டி தம்புல்லா மைதானத்தில் இன்று நடக்கிறது. முதலில் நடைபெற்ற T20 தொடர் சமனில் முடிந்த நிலையில் ஒருநாள் தொடரை கைப்பற்ற இரு அணிகளும் தீவிரம். சிறுத்தை சிவா சூர்யா கூட்டணியில் உருவாகியுள்ள கங்குவா திரைப்படம் நாளை வெளியாகிறது. நாளை ஒரு நாள் மட்டும் கூடுதலாக ஒரு காட்சியை திரையிட தமிழக அரசு அனுமதி. கார்த்தி நடிப்பில் உருவாகியுள்ள வா வாத்தியார் திரைப்படம். படத்தின் டீசர் இன்று மாலை 5 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு.